அஞ்சாவது ஒரு சிறப்பு இருக்கு, என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு சிறப்பு, எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் தேவை. யார் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத ஓதிட்டு யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நாம செஞ்சு பார்க்கணும். ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? துஆ செய்கிறார். அன் பரீரா அல் அஸ்லமி அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டரபி, ஒரு பெருசா படிப்பறிவு இல்லாத ஒருவர் வந்து தொழுதுட்டு இந்த தூணுக்கு பின்னுக்கு இருந்துக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று அவர் இந்த குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிவிட்டு அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை ஓதிவிட்டு துஆ கேட்டால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். இதை ஓதிவிட்டு துஆ கேட்டா என்ன செய்யப்படும்? நீங்க வளமையா கேட்கிறதா நினைட்டு ஹஸரத் துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும், என்ன செய்யறேன், இதுதான் மருந்து. குல் ஹுவல்லாஹு அஹத ஓதிட்டு நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். இப்ப எத்தனை சிறப்பு படிச்சிருக்கோம்? எத்தனை சிறப்பு? 5 சிறப்பு படிச்சிருக்கோம். எத்தனை சிறப்பு? 5 சிறப்பு படிச்சிருக்கிறோம். இந்த சூராவுடைய பெயர் இஹ்லாஸ் மட்டும் இல்லை, இதுக்கு வேறு பெயர்களும் இருக்கின்றது. சூரத்து ஷிஃபா, சூரத்து ஷிஃபா. இதை நோயாளியின் மீது ஓதி ஊதினால் அவருடைய நோய் குணமாகும், நோய் நிவாரணி. சூரத்துல் முன்ஃபிரா, இந்த சூராவை ஓதினால் ஷைத்தான் எம்மை விட்டும் விரண்டோடுகிறான். சூரத்து நூர், இந்த சூரா ஓத ஓத ஒரு மனிதனுடைய உள்ளம் பிரகாசமாகும். இப்படி இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அதுல முக்கியமான பெயர்கள் தான் இவைகள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த சூராவின் மீது மிகவும் அன்பு வைத்திருக்க வேண்டும்.